ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்லிகை செடிகளை எப்படி நல்லா அடர்த்தியாக வளர்க்க நம்ம பராமரிப்பு கொடுக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முதல்ல செடியை நல்லா வளர வைக்கணும் இல்லைங்களா? நல்லா வளரணும் அப்படின்னா நைட்ரஜன் தேவைப்படுது. முதல்ல அதுக்காக செடிக்கு நம்ம நல்ல நைட்ரஜன் உரங்களை கொடுக்கணும். தொழு உரம், அடுத்ததாக மண்புழு உரம், காய்கறி தோல், கம்போஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது பச்சையாக இருக்கக்கூடிய மக்கிய பொருள்களில், அதாவது பச்சை இலைத்தலைகள், மக்கிய பொருள், அடுத்ததாக இலை சருகுகள், காய்ந்த இலை சருகுகள் எல்லாம் நைட்ரஜன் நிறையவே இருக்குது. அதனால் இந்த மாதிரி உரங்களையும் நீங்கள் நைட்ரஜனுக்காக கொடுக்கலாம். நைட்ரஜன் கொடுக்கும் பொழுது செடி வளர ஆரம்பிக்கும், இலைகள் எல்லாம் நல்லாவே வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, வளரும்போது இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய கிளைகளை அப்படியே வளர விடக்கூடாது, அப்படியே செடியில் விடக்கூடாது. அதில் மொட்டுக்கள் இருந்ததுன்னா அது பூ பூக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி விடணும். அதாவது இப்போ செடி இந்த இடத்துல அடர்த்தி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போது இந்த லெவலுக்கு அப்படியே நம்ம முதல்ல மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் செடி அடர்த்தி ஆகும். அதை விட நீளமாக வளர்ந்த கிளைகளை கட் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த கிளையை நான் கட் பண்ணி விட்டதால் இந்த ஒரே கிளையில் 3 புது தளிர்கள் வளர்ந்துருக்கு. இந்த கிளையும் ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி விட்டதால் 2 தளிர்கள் வளர்ந்து அதுலேயும் பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது பூத்து முடிஞ்சதால் இந்த கிளையை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நான் இந்த இடத்துல கட் பண்ணி விடுறேன். மேலே நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்கு செடி அடர்த்தி ஆகாது. இந்த அளவு செடியோட அந்த அடர்த்தி அளவில் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அந்த இடத்துல கட் பண்ணி விட்டதால் பார்த்திங்கன்னா அந்த கிளையில் 2-3 இடங்களில் 3-4 இடங்களில் கூட அந்த புது தளிர்கள் வளரும். அதே மாதிரி இந்த கிளையிலையும் பூ எதுவும் இல்லாததால் அந்த கிளையையும் நான் கட் பண்ணி விட்டுறேன். இதுலேயும் பூ மொட்டுக்கள் எதுவும் இல்லை, இதையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நீளமாக வளர்கிற கிளையை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விடும் பொழுது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த கிளையை நம்ம கட் பண்ணி விட்டதால் இந்த இடத்துல புது தளிர் வளர ஆரம்பிக்கும். நல்லா புது தளிர்கள் வளரணும் அப்படின்னா நம்ம நல்லா நைட்ரஜன் உரங்கள் கொடுக்கணும். நல்ல சத்தான உரங்களை கொடுத்து நல்ல வெயில் கிடைக்கக்கூடிய இடத்துல பராமரிப்பு கொடுக்கணும். அப்போ தான் செடி நல்லா வளர்ச்சி அடையும். இந்த 2 கிளைகள்லேயும் பூ இருக்குது, அதனால் நான் கட் பண்ணலை. இந்த பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கிளைகளையும் கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த செடியையும் அந்த மாதிரி தான் நீளமாக வளர கிளைகளை கட் பண்ணி விட்டதால் இங்கே கீழே அடிப்பாகத்தில் பார்த்திங்கன்னா புது தளிர்கள் வளரும். பாருங்கள், இந்த மாதிரி வளரும். இது வளரும் பொழுது செடி அடர்த்தி ஆகும். இதுவும் நல்லா நீளமாக வளர்ந்து பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நீளமாக இருக்கக்கூடிய, அதாவது அந்த செடியோட மட்டத்துக்கு மேலே நீளமாக வரக்கூடிய கிளைகளை அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த செடி அடர்த்தி ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு தான் இப்போது இந்த செடி அடர்த்தியாக வளர்ந்துட்டு வருது. பாருங்கள், கட் பண்ணி விட்ட இடத்துல புது தளிர்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு. மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா புது தளிர்கள் வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி தான்